கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய தொழில், கல்வி, உடல் நலம் இவை அனைத்துமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறீங்க திரு பாலாஜி ஹாசன்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி விலகுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு வரது மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஏதாவது கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். மற்றபடி நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கடன் இருந்தாலும் அந்த கடனெல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். எப்பயுமே ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஸோ சனிக்கும் கேதுக்குமான தொடர்பு கட்டாகுது. இதனால் படிக்கும் மாணவர்கள் அரியர்லாம் இருந்தால் கூட கிளியரன்ஸ் ஆகும். எல்லா கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 9ஆம் இடத்துல சனி பகவான் நீர் ராசியில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டில் நல்லா ஒரு அங்கீகாரமோட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் கடகராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவாக இருக்கிறதுனால அந்த குருவுக்கு சனி பகவான் கேந்திரத்தில் இருக்கிறதுனால இன்க்ரிமெண்ட்டோட ப்ரமோஷன் அல்லது வேறு ஒரு கம்பெனியில் இப்போ இருக்கிற பொசிஷனோட அடுத்த பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் ரீதியாக மட்டும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் கூட அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வருகின்ற குரு பயிற்சி ராசிக்கு 12ல் வராங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு கேதுவும் 8ஆம் இடத்துக்கு குரு ராகு பகவான் போகிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதனால் நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் கடகராசிக்காரர்கள் இருக்குது. இப்போ திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாமல் 2-3 வருஷம் ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் கூட இப்போ IUF, IVF இந்த மாதிரி முறைகளில் கண்டிப்பாக குழந்தை விடுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அவர்களுடைய சுப விரயத்தால் ஒரு சுப நிகழ்வு அல்லது புது உறவு ஏற்படும். ஸோ அந்த கான்செப்ட் எடுத்தோம்னா இந்த வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியம் நடக்கும். ஸோ ரெண்டுமே அவங்களுக்கு இன்றைக்கி டுவெல் ஜாக்பாட் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம்.